வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் நீட் தேர்வு சம்பந்தமான நீட்டு தீர்மானம் அனுப்பி ஜனாதிபதி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்க மசோதா ஒன்று இது பண்ணி தீர்மானம் திரும்ப நிறைவேற்றிருக்காங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தான் இதை நீக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் அப்போ எப்படி ஒரே ஒரு கையெழுத்து தான், நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புரையிலலாம் பேசுனாங்க. அப்போ எந்த இதில் பேசுனாங்க? அப்போ இவங்க கொடுத்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதியா? இது மக்கள் சார்பாக இப்போ நாம் கேட்குறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நீட் சம்மந்தமாக 3-4 பெண்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. 3-4 பெண்கள் தொடர்ந்து. அப்போ இவங்க அப்போ ஆரம்பத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது மட்டும் இவங்க ஓடோடி போய் 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தாங்களா? இப்போ ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? ஏன் அந்த நீட் மசோதாவுக்கு அந்த ரகசியங்களுக்கு தெரியும் ஒரு கையெழுத்து போடுவோன்றதை போடாமல் இருக்கிறாங்க அப்படின்றது மக்கள் சார்பாக நாம் கேட்குறோம். இப்போ மக்கள் சார்பாக நாம் கேட்குறோம். இவங்க உடனே இது பண்ணிடுவாங்களே? ஏன்னாக்கா கொண்டு வந்ததே இவங்க தானே. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது, மத்தியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் 89லேருந்து இடைப்பட்ட காலமான 91 to 96 மட்டும்தான் இவங்க அங்கே அதிகாரத்தில் இல்லை. பாக்கி எல்லா காலகட்டங்கள்லையும் வாஜ்பாய் காலம், அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் காலம் அப்படின்னு இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் நீட் நேரத்துலலாம் கையெழுத்து போட்டாங்க அப்போது. ஆனால் இதனுடைய பழி மட்டும் அதிமுக மேலே. இது எப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு இதில், பொய்யான அரசியல் இல்லை? எப்படி ஒரு பொய்யான அரசியல்? நீட் நேரத்துலலாம் அவங்க இவங்க கேட்ட மந்திரி பதவியெல்லாம் கொடுத்தாங்க மத்தியில். இவங்க நீட் நேரத்துலலாம் கையெழுத்து போட்டாங்க. அதில் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீட்டா அமைப்பு இந்த ஜல்லிக்கட்டு காளையை ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு கொண்டு அந்த காளையை வதைக்கிறாங்கன்ற இது பண்ணது அதில் முதல் இது. அதை அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதை இது பண்ணி அந்த சட்டத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி இது பண்ணி போராட்டம் பண்ண வேண்டியது தானே. போராட்டம் 40 எம்பிக்கள் இருக்காங்களே, 1-2 இல்லையே, எல்லாம் இவங்க தானே எம்பிங்க. ஏன் இதுக்காக காலவரையற்ற ஒரு போராட்டம் பண்ணுங்க, தமிழ்நாடு மக்களுக்காக, தமிழ்நாடு மாணவர்களுக்காக பண்ணுங்க. ஏன் அதை செய்ய மறுக்கிறீங்க? சும்மா பதாகையை மட்டும் இழுத்து பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்துட்டா போதுமா? எம்பிக்களுடைய இது எதுக்காக அனுப்பிச்சு? உங்களுக்காக தான். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னா என்ன செய்யணும்? அதை தானே செய்யணும். அதை செய்யாமல் விட்டுட்டு நாங்கள் மசோதா இது பண்ணுறேன், நான் கடிதம் எழுதுகிறேன் அப்படின்ட்டு இருந்தாக்கா இது என்ன அரசியல்னு புரியல. உடனடியாக நீட் தேர்வுக்கான விலக்கை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மக்கள் சார்பாக நம்ம கேட்குறோம். அதை முதல்ல நிறைவேற்றுங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, அதை நிறைவேற்றணும். அதுதானே நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல அரசியல் பிழைப்போக்கு அறமே கூற்றாகும்னு சொல்கிறாங்களே. இது என்ன? இது ஒரு நாடகம், அங்கே ஒரு நாடகம், இங்கே ஒரு நாடகம். எப்படி இது? நினச்ச உடனே போயிட்டு திடீர்னு துரைமுருகன் நேராக டெல்லிக்கு போகிறாரு. நினச்ச உடனே செந்தில் பாலாஜி நேராக டெல்லிக்கு போகிறாரு. யாரை பார்க்க போனார்? எதுக்கு போனார்? என்ன போனார்? இதுக்கெல்லாம் கேள்வி இல்லையா? எடப்பாடி போனால் மட்டும்தான் அங்கே கேள்வியா? எடப்பாடியார் போய் அமித்ஷாவை போய் பார்க்கக்கூடாது? அவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அவர் நல்லவர் கெட்டவர் அப்படி கூட்டணி இருக்குது இல்லைன்றதெல்லாம் அதுக்கப்புறம். இங்கே இருக்கக்கூடிய சூழலை எடுத்து சொல்கிறதுக்கு உள்துறை அமைச்சர்கிட்ட போகிறதுல என்ன தப்பு? உடனே மீடியா எல்லாமே இப்போ அதிமுக, பாஜக கூட்டணி இப்படியே ஓட்டிக்கினே இருக்கிறானுங்க. இவனுங்க நாட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இவனுங்களுக்கு ஒரு இடம் தெரியுதா தெரியலையா? இல்லை டெய்லி 4 பத்திரிக்கை வாங்கி படிக்கிறானுங்களா படிக்கிறேன்னே தெரியல. ஊடகவியாளர்கள் எல்லாமே ஒரு சில பேர் தான். அதில் இந்த கருப்பையா, இந்த நம்ம இவர் தமிழறிவு மணியன், இந்த மாதிரி ஆளுங்க தான் ஒரு நேர்மையாக ஒரு நீதியாக பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சரியான ஒரு எது எப்படி மக்களுக்கான இதை இது பண்ணுறாங்க. பாக்கி எல்லாமே உளறி கொட்டுறானுங்களே உக்காந்துக்கின்னு. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி இருந்தா என்ன, இல்லாமல் இருந்தா என்ன? தேர்தல் அப்பவுமே சொல்லிட்டாரு அவரு. பாரதிய ஜனதாவுடைய கூட்டணின்றது அது தேர்தல் காலகட்டங்களில் இருக்குதா இல்லைன்றது அது அப்போ இல்லை. தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியில் அது அதோடைய இது. இப்போ ஏன் அதை பற்றி பேசுறீங்கடா? இதை பற்றி பேசுங்களாண்டா உட்காந்து. இதை பற்றி பேச மாட்டானுங்களே. டெய்லி இப்போ ஒருத்தனை 2 பேர் ஏதாவது ஒன்று இந்த நீட் தேர்வில் இறந்துட்டு போயிட்டு இருக்குது அந்த பிள்ளைங்க, அதுலேயும் குறிப்பாக இப்போ பெண்கள். இதை பற்றி பேசுங்களேன்.
இந்த மாதிரி ஒரு கையெழுத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையும் மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னீங்களே, அதை முதல்ல செய்யுங்க. முதல்ல இப்படிப்பட்ட இந்த தேர்தலில் வந்து நீங்கள் கொடுத்தது வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசை வந்து வன்மையாக வந்து இந்த மக்கள் சார்பாக, நான் மாணவர்கள் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்டிஎஸ்.